வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20/9/2025 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை நாள்களில் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாகவே செய்யலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஒவ்வொரு குலதெய்வம் அப்படிங்கிறது சனீஸ்வரனை பேஸாக வச்சு தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அதை பேஸாக வச்சு தான் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கா, கெட்டு போயிருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதனால் நம்ம சனிக்கிழமை நாள்களில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு அதே மாதிரி பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு, அதை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் 12 ராசிக்கு உண்டான கோச்சார பலன்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அலுவலகமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் வந்து பச்சை நிறம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாகும், குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும், பொறுமை காக்க வேண்டிய நாளாகவும் இருக்குது. அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும், பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வருவாயிலும் கொஞ்சம் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சில விஷயங்களை சிந்தித்து, அதாவது உங்களுக்கு மனதளவில், அதாவது உங்களுக்கு வந்து பொருள் காரகத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்பட்டாலும் உங்களுக்கு உடல் ரீதியான, அதாவது உயிர் காரகத்துவங்களுக்கு இடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது என்ன சொல்ல போறீங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருள் சேர்க்கை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த, அதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வியாபாரத்தில் உங்களுக்கு சில மாற்றங்கள் சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் செழிப்பாகவே இருக்கும். அதெல்லாம் இந்த பிரச்சனையும் கிடையாது. அதாவது நீங்கள் பொருளை ஈட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வந்து பச்சை நிறம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7/1 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 7/1 அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம், அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி சஞ்சலங்கள் மறையும் நாளாகவும், தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்குது. பேச்சுக்களில் வந்து அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், விட்டு கொடுத்து போகிற சில விஷயங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி வீட்டில் தொடர்பான சிந்தனைகள் மேலும் வரும். பொருட்கள் வாங்குறதுக்கான மகிழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக நாட்டம் கொள்வீர்கள். அதே பொருட்கள் வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி சிந்தனைகள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான சின்ன அரசு வழியில் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சிலர் சந்திப்புகள் வந்து உங்களுக்கு மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சிந்தனைத்து செயல்படக்கூடிய நாளாகவும், அதே மாதிரி பக்திமயமான நாளாக கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பக்திமயமான நாளாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம். அதே மாதிரி உங்களுக்கு 4, 8 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா கிழக்கு, ராசியான நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், அரசு காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவர்களுடைய புரிதல் மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எழுத்துத்துறையை சார்ந்தவர்களுக்கு திறமை மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வெளியூர் வட்டார பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுக்கு, அது வெற்றி காணக்கூடிய நாளாகும். தடைகள்லாம் இன்றைக்கி விலகி வெற்றி காணக்கூடிய நாளாக இருக்கும். மனதில் இருந்த புதுவிதமான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதுவிதமான சிந்தனைகள் உங்களுக்கு ஒரு செழிப்பான ஒரு வருமானத்தை ஈட்டிக்கக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்பு நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6, 4 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வெள்ளை நிறம். சரிங்களா? வெள்ளை நிறம் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சூப்பராகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து தெற்கு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தெற்கு திசை வந்து அருமையாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாம்பல் நிறம். சரிங்களா? ஒத்துழைப்புகள் மேம்படும் நாளாகவும், சிக்கல்கள் குறையும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஆதரவான உற்றார் உறவினுடைய ஆதரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஒத்துழைப்பு மேம்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பழைய சிக்கல்கள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிந்தனைகள் விரிவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பணியில் விரைந்து முடிக்கக்கூடிய சில விஷயங்களில் சீக்கிரம் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு. பேச்சுக்களில் கொஞ்சம் ஆதாயம் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மனம் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம் சாம்பல் நிறம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 6+5 உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள். சரிங்களா, ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மாற்றங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்து உறுப்பினருடைய அலைச்சல்கள் உண்டாகும். சில அனுபவங்கள் மூலமாக புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு, அரசு சார்ந்த காரியங்கள் அலைச்சல்கள் ஏற்படுறதுக்கும், வியாபாரத்தில் புதுவிதமான சூழல்களை உருவாக்குறதுக்கும், அதே மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது ரொம்ப முக்கியம். வயிறு உபாதைகள் வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு மஞ்சள் நிறம். அதே மாதிரி 7-1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் வந்து இளம் நீலம் நிறம். சரிங்களா, தேவைகள் நிறைவேறும் நாளாகவும் அனுசரித்து செல்லக்கூடிய நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நாளாகவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு, உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு செயல்பாடுகள், உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அனுசரித்து செல்வது ஒரு சில, அதே மாதிரி முயற்சிகள் கொண்டான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சில வரவுகள் மூலமாக சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சமூக பணிகளில் தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு இன்பமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு நீல நிறம். சரிங்களா, அதே மாதிரி 3-5 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 3-5ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசி. துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம். சரிங்களா, காரியங்கள் கைகூடும் நாளாகவும் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். மனதில் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய நாளாகவும் மூத்த உடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பு செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய நாளாக இருக்கும். நட்பு வழிகளில் உங்களுக்கு சந்திப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் நெருக்கடிகளை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆலோசனைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் மூலமாக மகிழ்ச்சியான தருணங்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். தன்னம்பிக்கை பெற வேண்டிய நாளாகும். தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நாளாக கண்டிப்பாக இருக்குது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் நிறம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7+9 அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா மேற்கு, ராசியான நிறம் மஞ்சள் நிறம். சரிங்களா, இழுபறிகள் குறையும் நாளாகவும் அதே போல் உங்களுக்கு ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நாளாகவும் அனுபவங்கள் பிறக்கும் நாளாகவும் இருக்குது. உலகத்தை பற்றி புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கக்கூடிய நாளாகவும் வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இழுபறிகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது எதிர்காலத்தை சார்ந்த சில முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உயர்மட்ட அதிகாரிகள் மூலம் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, தொழிலில் நிதானமாக செயல்படக்கூடிய மேம்பட்ட சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் பச்சை நிறம். சரிங்களா, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 6+1ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து கிழக்கு, ராசியான நிறம் பச்சை. சரிங்களா, தேடல்கள் ஏற்படும் நாளாகவும் ஒத்துழைப்பில் அதிகரிக்கும் நாளாகவும் செல்வாக்கு மேம்படும் நாளாகவும் இருக்குது இன்றைய நாள். அதாவது மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செயல் திட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். படிப்படியான ஏற்றங்களை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஒத்துழைப்புகளுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதிகாரிகள் நிர்வாகத்துறையில் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இடர்பாடு சம்பந்தமான பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். செயல்களில் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய நாளாகும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கும் மேம்பட்ட செலவினங்கள் வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு, ராசியான நிறம் பச்சை நிறம். சரிங்களா, அதே மாதிரி 7-6ங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர். 7+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்து வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து மேற்கு, ராசியான நிறம் வந்து மஞ்சள் நிறம். சரிங்களா, அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்களில் கவனம் தேவை. வரவுகள் தாமதமாகும். பொறுமையோடு செயல்படக்கூடிய நாளாக இருக்கும். எதிலும் அவசரப்பட்டு செயல்படுவதை தவிர்க்கிறது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களில் தவிர்ப்பது நல்லது. வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விவேகத்தோடு செயல்படக்கூடிய நாளாகவும் இருக்கின்றனால வரவுகளில் வந்து தாமதமாகும். அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்த அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய இடத்துல பொறுமையுடன் செயல்படுறது நல்லது. விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக கண்டிப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பேச்சுக்களில் கவனம் தேவை, ரொம்ப ஸ்ட்ராங்காக. அதே மாதிரி 4+ உங்களுக்கு 8 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு, ராசியான நிறம் இளம்
நீளம், இளம் நீளம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தெளிவு பிறக்கும் நாளாகவும், சிக்கல்கள் குறையும் நாளாகவும், முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்குது. மனதில் புதுவிதமான சில பிரச்சனைகள் தெளிவு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு, முடிவுகள் எடுக்கிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு, வரவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அரசு சார்ந்த பணிகளில் புதிய சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வர்த்தக சம்பந்தமான பணிகளில் முயற்சிகள் ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி முன்னேற்றத்திற்கான பாதைகள் வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சுகமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் இளம் நீளம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு 7+6ங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு, ராசியான நிறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளம் நீளம் தான். சரிங்களா? சங்கடங்கள் விலகும் நாளாகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும், சாதகமான சூழ்நிலை உருவாகும் நாளாகும். மனதளவில் இருந்த சங்கடங்கள் விலகும், குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும், இழுபறியான சில வரவுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி செலவினங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும். உடன் பிறந்தவருடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். புதிய அனுபவங்கள் உண்டான நாளாகும். அதே மாதிரி புத்துணர்ச்சி உண்டான நாளாகும். நீண்ட நாள் தடைகள் பணிகளில் உங்களுக்கு தாமதங்கள் முடிவடைகிறதுக்கான வாய்ப்பு, ஆக்கப்பூர்வமான நாளாக கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான திசை தெற்கு, ராசியான நிறம் வந்து உங்களுக்கு இளம் நீளம். அதே மாதிரி உங்களுக்கு 5-1 அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும். 12 ராசிக்கும் 12 விதமான நம்பர் கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.